ஓம் சாந்தி. எல்லாரும் குஷியாக இருக்கீங்களா? ஓகே, நம்ம இப்போ புதுசாக ஒரு டாபிக் ஆரம்பிக்கலாம். என்னென்னா, நான் எதெல்லாம் சிம்பிளாக ஃபாலோ பண்ணி தாரணையில் கொண்டு வந்திருக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு புருஷார்த்தத்துக்காக, நீங்களும் ஈஸியாக புருஷார்த்தம் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ அப்லோடு பண்ணுறோம். சரி, சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. ஆத்மா அபிமானி ஆகணும், அதுதான் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக எடுத்திருக்கோம். பாபா ஆத்மா அபிமானி ஆகுங்கள் குழந்தைகளா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அது எப்படி ஆத்மா அபிமானி ஆகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆத்மாவான நமக்கு ஆத்மாவாக இருக்கிறதுக்கே ஒரு விருப்பம் வரணும், ஒரு ஆர்வம் வரணும். எப்போவுமே ஆத்மா உணர்வுலே இருக்கிறதுக்கான ஒரு விருப்பம் வர்றது தான் ஆத்மா அபிமானி நிலை. அதுக்கு ஈஸியான விஷயங்கள் 3 இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஆத்மா, பரமாத்மா, ட்ராமா. இது 3 தான் ஆத்மா அபிமானி நிலைக்கான பாயிண்ட்ஸு. இதை எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா, இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு திரிசூலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் 3 விதமான கூர்மையான பகுதி இருக்கும் இல்லையா, ஈட்டி மாதிரி. அப்போ அதுதான் 3 விதமான ஆயுதங்கள், ஆத்மா, பரமாத்மா, ட்ராமா அப்படிங்கிற நினைவு. இதை ஆத்மா அபிமானி ஸ்திதிக்கு எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஆத்மாவாக இருக்கேன், நான் அமரனாக இருக்கேன், அப்போ நான் அழிவற்றவனாக இருக்கேன். இந்த ஸ்திதி தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ நான் அழிவற்றவனாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கே நான் கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா? நான் ஆத்மாவாக இருக்கிறதுக்கே நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற நினைவு தான் ஆத்மாவுக்கான பாயிண்ட்ஸு. 2வது பரமாத்மா அப்படிங்கிறதுக்கு ஆன பாயிண்ட்ஸ் என்னென்னா, பரமாத்மா என்னுடைய தந்தையாக இருக்கார், ஆத்மாவானா நான் பரமாத்மாவுடைய குழந்தையாக இருக்கேன். அப்போ இந்த விஷயத்துக்கும் நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற விஷயம். அடுத்து 3வது ட்ராமா. இந்த ட்ராமாவில் எனக்கு எவ்வளோ உயர்ந்த பார்ட்டு கிடச்சிருக்குது அப்படிங்கிற அந்த நினைவு தான் ட்ராமாவுக்கானது. பாருங்கள், இந்த ட்ராமாவில் ஆத்மாவான நான் சாந்தி தாமத்துலேருந்து இறங்கி வரேன், வந்து இந்த உலகத்தில் அரை கல்பம் தேவாத்மாவாக வாழ்ந்திருக்கேன். பாருங்கள், அரை கல்பம் 2500 வருஷம் முழுக்க சுகமாக வாழ்ந்திருக்கேன். அப்படிங்கிறப்ப இந்த முழு உலகத்துக்கே எஜமானராக வாழ்ந்திருக்கேன். அப்போ இந்த ட்ராமா எனக்கு எவ்வளோ உயர்ந்த பார்ட்டு கொடுத்துருக்கு பாருங்கள். அரை கல்பம் தேவாத்மாவாக வாழ்ந்திருக்கேன் அப்படின்னா, அந்த அரை கல்பம் தேவாத்மாவாக வாழ்ந்த எனக்கு அரை கல்பம் மூர்த்தி ரூபத்தில் பூஜை நடந்துகிட்டு இருக்குது. பக்தர்கள் துவாபர கலியுகத்தில் நமக்கு பூஜை செய்துட்ருக்காங்க அப்படிங்கிற இந்த நினைவு வரணும். அப்போ அரை கல்பம் தேவாத்மா வாழ்ந்திருக்கேன், அரை கல்பம் தேவாத்மா வாழ்ந்த எனக்கு மூர்த்தி ரூபத்தில் பூஜை செய்துட்ருக்காங்க இந்த ட்ராமா அடிப்படையில். அப்போ நான் இறுதி நிலையில், அதாவது சங்கம யுகத்தில் வாரேன் பார்த்தீங்க இல்லையா? இப்படி துவாபர சத்தியுகம் திரேதாயுகத்தில் சுகமாக வாழ்ந்தோம். துவாபர கலியுகத்தில் வந்து நம்ம 5 விகாரங்களுக்கு வசமாகி பாவம் மேலே பாவம் செய்து பாவாத்மாவாக மாறிட்டோம். அந்த நிலையில் பாவாத்மாவான நிலையில் தமோ பிரதான நிலையை அடைஞ்சிட்டோம். அந்த நிலையில் வந்து பரமாத்மா அவர் தன்னுடைய குழந்தையை நம்மளை தத்தெடுத்துக்கிட்டார் பார்த்தீங்களா, பிராமண குழந்தையா. அப்போ அந்த விஷயத்துக்கு நம்மளும் கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா? பிராமண ஆத்மாவாக ஜென்மம் எடுத்தோம் பார்த்தீங்க இல்லையா? அந்த விஷயம் அதுதான் அரை கல்பம் தேவாத்மா, அரை கல்பம் மூர்த்தி ரூபத்தில் நமக்கு பூஜை நடக்குது. கூடவே அப்பா தமோ பிரதான நிலையை அடைஞ்ச நேரத்தில் நம்மளை சங்கம யுகத்துக்குள்ளே அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டார் இல்லையா பிராமணனா. அப்போ அந்த விஷயம் பிராமணனா ஜென்மம் எடுத்து இப்போ நம்ம புருஷார்த்தம் செய்துகிட்ருக்கோம். இப்போ நாம் தான் இறுதியில் ஃபரிஸ்தாவாக ஆக போகிறோம், முழு உலகத்துக்கும் சக்தி கொடுக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப இந்த எல்லா விஷயமும் பாருங்கள், ட்ராமா படி நமக்கு எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்குது பார்த்தீங்களா? 5 சொரூப பயிற்சி. அந்த 5 சொரூப பயிற்சி நமக்கு ட்ராமா கொடுத்த ஒரு விசேஷம் தானே. அப்போ இந்த விஷயத்துக்காகவும் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இந்த நினைவுக்கு பேர் தான் ஆத்மா அபிமானி நினைவு அப்படிங்கிறது. இந்த 3 விஷயங்களும் நமக்கு ஒரு அபிமானம் வரணும். நான் இப்படிப்பட்டவனா அப்படிங்கிற நினைவு வர்றதுக்கு பேர் தான் ஆத்மாவான எனக்கு ஒரு அபிமானம் வருது, அதுதான் ஆத்மா அபிமானி நிலைன்னு சொல்கிறது நம்ம. இது இவ்வளோ தான். இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு தாரணை பண்ணுங்கள். இதுதான் ஆத்மா அபிமானி நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓம் சாந்தி.